அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது கருப்பு படத்தில் வந்த 5வது சிங்கிள் தான். இந்த பாட்டோட பேர் வந்து அத்தவுத்த லவ்ரே. ஸோ அது தலவ் அப்படின்னு இருக்குது. பட் அது ஃப்ரெஞ்சில் அந்த மாதிரி ஒரு வேர்ட் இருக்குது. ஸோ அதை தான் நான் சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணான்னு கூட தெரியல. இஃப் ஐம் ராங் கரெக்ட் மீ. அண்ட் இன்னொரு பக்கம் என்னென்னா அந்த பாட்டை பாடுனது அனன்யா சக்கரவர்த்தி. ஷி இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பாப்புலர் சிங்கர். அவங்க வந்து ரியாலிட்டி ஷோவில் பாட்டதுக்கப்புறம் அவங்களோட சிங்கிங்க்கே ஒரு தனி ஃபேன் பேஸ் இருந்துச்சு. ஸோ அவங்க தான் இந்த பாட்டை பாடியிருக்காங்க. அண்ட் அதேஷ் கிருஷ்ணா இதுக்கு வந்து லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ இவங்களோட காம்போ நாங்கள் பார்க்குறோம். அண்ட் நான் இன்னும் படத்தையே பார்க்கல. நாளைக்கு இந்த படத்தை புக் பண்ணியிருக்கேன் போயிட்டு பார்க்கறதுக்காக. ஆனால் அதுக்கு முன்னாடி சார் இந்த வீடியோஸ் அவங்க எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாமே அப்படின்றனால தான் இந்த ஒரு இதுக்கு நான் பண்ணுறேன். ஸோ கருப்பு இந்த படத்தோடைய வெற்றி மாபெரும் வெற்றியாக இருக்குது. ஸோ ஐம் ரியலி ஓவர்வெல்ம்ட் ஃபார் திஸ் விக்ட்ரி. அண்ட் இன்னொரு பக்கம் நாளைக்கு போகிற எக்ஸைட்மெண்ட்டோடு சேர்த்து இந்த வீடியோ பார்த்துட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அதை பண்ணிக்கிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி எழுதிக்கோங்க. இன்ஸ்டன்ட்டான அப்டேட் எனி டைம் மெனு வேறு உங்களோட கையில் கிடச்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இவ்வளோதாங்க. நேராக நாங்கள் வந்து சம்பவத்துக்கு இறங்கிடலாம். ஸோ 3, 2, 1 அண்ட் ஹியர் வி கோ. என்ன ஆயுதுன்றதால எனக்கு எதுவுமே தெரியாது படத்தை பற்றி. ஒரு இந்திரன் சார்ல இந்த படத்தை எப்படி ஒரு பாடலாம். முல்லையா கோதண்டம் அவர் இல்லை கலக்க போது யாரு? வழக்கறிஞர்கள் points page number 5 la irukku my lord. Interesting point. Where are the points irukka? Page number 7 la parunga my lord. Pa நீதி வாங்குறதுக்காக சாயோடைய மியூசிக் நான் ரொம்ப பாரமாகிடுச்சு இந்த பாட்டு கேட்டோன்னு. சொன்ன இசை இல்லாமல் சாய் இல்லை, சாய் இல்லாமல் இசை இல்லை. இது ஒரு பெரிய ஒரு கருத்தாக போய்விட்டது.
அத்துத்தலான்றது வந்து இட்ஸ் அ ஃப்ரெஞ்ச் வேர்ட். ஸோ அதுக்கான அர்த்தம் தெரிஞ்சால் கீழே சொல்லுங்கள். அண்ட் இந்த படத்தை நான் இன்னும் பார்க்கல, இதுதான் மெயினான விஷயம். என்ன நீங்கள் எதுவுமே பார்க்காம வந்து பேசிக்கிட்டு இருக்கன்னு நீங்கள் சொல்லலாம். ஆமாம், எனக்கு தெரியாது, நாளைக்கு தான் படத்தை பார்க்க போகிறேன். இது ஒரு 10 வாட்டிக்கு மேலே சொல்லியிருப்பேன். இந்த ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் போன வீடியோட சேர்த்து. ஏன்னா அது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. கருப்புன்னு எல்லாம் சொல்லி இப்போ 300 க்ரோஸ் ப்ளஸ் ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுவர், அது இட் க்ராஸ் தட் அமௌண்ட். ஆனால் இந்த படத்தோட ஸ்டோரி லைன் இதெல்லாமே எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. ட்ரெய்லர் பார்த்தா எனக்கு புரியலை. லைக் அந்த வந்து நாங்கள் டீகோட் பண்ண முடியலை, தெரியலை, அந்தளவுக்கு டீகோட் பண்ணலை. ஸோ இந்த பாட்டுலேயும் வந்து ஏதோ நீதி வாங்க இட்ஸ் அனகா அண்ட் லைக் அனகான்னு தான் நினைக்கிறேன். அண்ட் இந்திரன் சார்னா எனக்கு தெரியும். ஸோ ரொம்ப இயல்பான ஒரு நடிப்பு. அவர் ரொம்ப நேச்சுரலாக நடிக்கிறார். இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற அந்த நடிப்புக்கும் அவ்வளோ நேச்சுரலாக இருக்குது. அண்ட் ஈவன் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆல்சோ சேம். ஸோ 2 பேரும் என்னத்துக்கு நீதி வாங்குறாங்க. அண்ட் இதுக்கு ஆர்ஜே பாலாஜி இடையில வந்து ஒரு டிப்பிக்கல் ஒரு ஆன்டகனிஸ்ட் ரோல் தான் பண்ணுறாரு ஃபார் ஷுவர் தெரியுது. அதில் 5 லட்சம் 7 லட்சத்துக்கு வந்து பண்ணிக்கலான்ற அளவுக்கு ஒரு லஞ்சம் இன்சைட் தி கோர்ட் அந்த பேஜ் நம்பர் 5 and 7 அவர் சொல்லியிருந்தார். அண்ட் ஈவன் இந்த பாட்டி ஒருத்தங்க வந்து கூட 2 சீனில் வந்தாங்க. என்ன இதுன்றது கூட எனக்கு தெரியும். நாளைக்கு படத்தை பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு ரிவ்யூ பண்ணணுமா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கீழே சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். அண்ட் எனக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்குது, பார்க்கலாம் என்ன மாதிரி இதுன்றது. பட் இந்த சாங் ஆக்சுவலாக இந்த சாங்கை கேட்கும்போது ஒரு ஹெவினஸ் நான் ஃபீல் பண்ணுறேன். நீதி கிடைக்கணுன்றதுக்காக ஒரு பாடல் மாதிரி இருந்தாலும் அனன்யாவுடைய வாய்ஸ் லிட்ரலி ஒரு சில அந்த நோட்டெல்லாம் பாடும்போது ரொம்ப ஒரு டிப்பிக்கலான ஒரு மைண்ட் செட் அப்படியே வந்துடுது. ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது கேட்கும்போது. நல்லா இருந்துச்சு. ஒரு சாயோடைய மியூசிக் இந்த படத்தில் நீங்கள் நாங்கள் 4 பேரை கூட எக்ஸ்க்ளூட் பண்ணுங்கள், மற்ற 3மே சாமி பாடல். ஆனால் இந்த பாட்டு இட்ஸ் அப்படியே ஒரு ஃப்ரெஞ்ச் ஸ்டைலான ஒரு சாங். அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி வச்சுருக்காரு. இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் திங் விச் இஸ் குக் பை சாய். அது இந்த ஒரு ஹோல் ஆல்பமே நல்லா இருக்குதுங்க. நாங்கள் வந்து 1-2 தரை வரிசைப்படுத்த முடியாது, ஆனால் எல்லா பாட்டும் நல்லா தான் இருந்துச்சு கேட்கும்போது. ஆரம்பத்தில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்காங்க கேட்கும்போது, சவுண்ட் மிக்சிங் அது இதுன்னு. பட் ஸ்டில் ஹி கிவ் அ பேங்கர் ஆல்பம். அண்ட் அந்த படமோடைய வெற்றியும் கூட அவருடைய இசை 50% அவருடைய இசைனாலையும் அந்த படம் போச்சு. இன்னொரு பக்கம் ஆர்ஜே பாலாஜியோடைய கதை 50% ஒரு 20-30%நாலும் இருக்கலாம், கண்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான் இந்த பாடல் வந்து அதான் நான் எடுத்து பண்ணேன். அதையும் பேசிட்டு நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள் சொல்லி இந்த பாடலையும் பார்த்துடலாம். அண்ட் சிலவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதாங்க, நாளைக்கு படத்தை பார்த்துட்டு வரேன். அண்ட் இன்னொரு அப்டேட்டும் இருக்குது, ராம்சரண் சாரோட அப்டேட். அதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ டைம் இருக்க எடுத்து பண்ணிக்கிற விஷயந்தான். ஸோ அது மட்டும் இல்லை, அடுத்த வீடியோ உங்களை மறுபடியும் சந்திப்பேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த இந்த படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். கருப்பு படத்தை பார்த்தவங்க உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், எப்படி இருக்குது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, இந்த மாதிரியான ஒரு மைண்ட் ப்ளோயிங் ஃபேக்டராக நீங்கள் பார்க்குறீங்க இந்த படத்தில். ஏன்னா நிறைய பேர் பல மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் கொடுத்தது தாண்டி பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் நான் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தேன். அண்ட் சம் பீப்புள் ஓவர் ஷேரோவிங் வித் நெகட்டிவ் ரிவ்யூஸ். ஐ டோன்ட் ஈவன் கேர் அபவுட் இட். பீப்புள் ஹூ வாட்ச் தட் மூவி கண்டிப்பாக உங்கள் கருத்துக்கள் கீழே சொல்லுங்கள், நான் பார்த்துக்கு தெரிஞ்சுப்பேன். அண்ட் அவ்வளோ தான், வேறு எதுவும் இல்லை. அடுத்த வீடியோ உங்கள் மறுபடியும் சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சதை கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரிப்ஷன் எது அழுத்திக்கிட்டீங்களா இருந்தால் நீங்கள் உலகத்தை நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்த்து நம்ம குடும்பத்தில் நீங்களும் சேர்ந்து பயணிக்கலாம் என்பதை கூறிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சுட்டு நான் விடை பெற்று சென்று வருகிறேன். ஸோ திஸ் இஸ் சிம்பிளி உங்கள் ஹரியன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.